ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள பல ட்ரோன்கள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதே போல் 1 தேதி ஜூலை மாதம் அதிகாலை வேவா ரஷ்ய தரப்புலேருந்து உக்ரைனை தாக்கிறதுக்காக 5 மிசைல்கள், அதில் 3 இஸ்கந்தர் 2 க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. 39 சாகி ட்ரோன்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. 39 ட்ரோன்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதில் 35 ட்ரோன்களோட தலையை திருப்பிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. சில பல ட்ரோன்கள் தான் அங்கே இங்கேயும் போய் விழுந்து வெடிச்சிருக்கு. ஆனால் உக்ரைனில் மிகப்பெரிய சேதத்தை ரஷ்ய தரப்புலேருந்து ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா குறி வச்சு தாக்கக்கூடியதெல்லாம் உக்ரைனோட ஏர்ஃபீல்டு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ரோகிராடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் கிரிட்டு, அதுக்கப்புறம் உக்ரைனோட கேபிட்டலான கீவை நோக்கி வந்த எல்லா ட்ரோன்களையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போலலாம் உக்ரைன் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. பட் ஆனால் பல இடங்களில் வெடிச்சு தான் கேட்டதா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் தரப்புன்னு சொல்கிறாங்க. அது சில பல சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அங்கே இங்கேயும் விழுந்து வெடிச்சதா உக்ரைனோட சில மீடியாக்கள் சொல்கிறாங்க. ஆனால் பிரதானமான மீடியாக்கள்லாம் இல்லைங்க, புறநகரத்திலேயே வச்சு தலை திருப்பிட்டோம் அப்படிங்கிறது போல சில மீடியாக்கள் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. எது எப்படியோ, ஆனால் 22 தேதி ஜூலை மாதம் உக்ரைன் என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கு பதில் தாக்குதல் பண்ணுறதுக்காக ரஷ்யாக்குள்ளார 22 ஜூலை வேவா மொத்தம் 75 ட்ரோன்களை விட்டுருக்காங்க. இதில் பெரும்பான்மையான ட்ரோன்களை ரஷ்யா தடுத்து நிறுத்தி தான் அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் வெடிவிபத்து நடந்திருக்கு, அங்கேயும் போய் தாக்குதல் நடந்திருக்கு, சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே சேதங்கள் நடந்திருக்கு. அதுவும் துட்ஸ்லேயில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேலாம் தாக்குதல் நடந்திருக்கு, தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற போல வீடியோ பதிவுலாம் லோக்கல் சோர்சஸ் கிட்டேருந்து வருது. இரு தரப்புலையும் தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உக்ரைன் தரப்புலேருந்து இப்போ ஒரு மனமாற்றம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாருங்க, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷன் வேணும், அதுக்கப்புறம் பேச்சு வார்த்தையை ஆரம்பிச்சாலும் இந்த வருஷத்துக்குள்ளே போற முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, முதல்ல 4 ஒப்லாஸ்ட் வந்து வெளியே போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்கள பேசுவாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க, இதுலேருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனை எடுத்து வீரர்களை இழந்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? அதுக்கு இப்போவே போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே? அதாவது ஐடியாலஜி இருக்கிறவங்க, பேசணும்னு நினைக்கிறவங்க வாங்கப்பா வெளியே போய் பேசலாம் அப்படிங்கிறது போல் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இல்லையா? பட் ஆனால் அவர் சொல்கிறாரு, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்கிறாரு. ஆனால் செயல் ஒரு மாதிரி இருக்குது, பேச்சு ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிறது போல் அனலிஸ்ட் தரப்பில் இருக்குது. ஆனால் உக்ரைனோட மேயரான கிளிச்கோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ரெஃபரண்டம் வச்சு தாங்க ஆகணும் ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது அவரோட பதவி வந்து லீகல் தான் அப்படின்றத உக்ரைனில் வந்து ப்ரூஃப் பண்ணோம். அப்போ தான் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ரஷ்யா ஒத்துக்குவாங்க இல்லையா? இல்லை நீங்கள் யார் கூடயோ வந்து உட்காந்து அக்ரிமெண்ட் போட்டிங்க, நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறதோட அதுக்கப்புறம் உக்ரைனில் வரக்கூடிய அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களோட லீகல் இஷ்யூஸை வந்து அவர் ரெடி பண்ணும். ஸோ அவர் தான் அதிபர்னு உக்ரைனோட சட்டத்திட்டப்படி அவருக்கு அந்த அதிபரோட பவர் இருக்குது அப்படிங்கிறத உக்ரைன் ப்ரூஃப் பண்ணும். ஸோ அதுக்காக ரெஃபரண்டம் வைக்கணும் அப்படிங்கிறது போல் இந்த கீவோட மேயர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் இறங்கி போகிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல் தெரியுது. எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. பதுங்குது அப்படின்னா பாயறதுக்கா அப்படிங்கிறது போல் இருக்குது. ஏன்னா கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணால் அதிகமான ஆயுதங்கள் வேணும், ஏகப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா இப்போ கூட ஜெர்மனோட ஒரு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சேர்ந்துச்சுங்க உக்ரைனில் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. என்ன வந்துருச்சு, இன்னும் தாக்குதல் பண்ணலீங்களா அப்படிங்கிறது போல் கேட்குற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 21 தேதி ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேவா ரஷ்யா தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு புது விதமான ட்ரோனை வந்து பயன்படுத்திட்டாங்களாமா ரஷ்ய தரப்புலேருந்து. இந்த ட்ரோனை பார்க்கறதுக்கு ரிக்கானிசான் ட்ரோன் மாதிரியே இருக்கே, இது எப்படி இந்த மாதிரி ட்ரோன்கள்லாம் வருது அப்படின்னு ஒரே சந்தேகத்தில் இருந்துக்கிறாங்க. இப்போ அதோட விஷயமெல்லாம் கிடச்சிருக்கு இல்லையா? தாக்குதல் பண்ணும்போது உதிரி பாகங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொஞ்சம் என்கொயரி பண்ணி அதெல்லாம் விசாரிக்கலாம், அக்கா கலட்டி என்னென்ன ஏதுங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரோன் வந்து ரொம்ப தாழ்வாக பறக்குதான். ஒரு 20 to 35 மீட்டர் உயரத்தில் இந்த ட்ரோன்கள்னால பறக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஆனால் சுட்டு வீழ்த்த கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு சொன்னாலும், இது போல் ட்ரோன்களில் எங்களால் சுட்டு வீழ்த்திட முடியுதுங்க, பெருமளவில் ஒன்றும் இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா கிட்ட புது ட்ரோன்கள் இருக்குது, அதெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை. பட் ஆனால் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உக்ரைனோட ட்ரோனோட கமாண்டர் இருப்பார் இல்லையா, ட்ரோன் ஃபோர்ஸோட கமாண்டர், யூஏவியோட கமாண்டர், அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. விடியம் சிவரோஸ்கி பேர் கொஞ்சம் கட்டாவில்லை, அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, எங்ககிட்ட 165 வகையான ட்ரோன்கள் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பேட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். ட்ரோனை பொறுத்த அளவில், இந்த டெக்னாலஜி பொறுத்த அளவில் கிளியராக தெரியுது, நாங்கள் எந்த விதத்துலையும் தோற்று போகல. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா கிட்ட இருக்கிறத விட ட்ரோன்கள் எங்ககிட்ட 6 மடங்கு அதிகமாக இருக்குது.
அதனால் பிரச்சனை இல்லை, ட்ரோன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏங்க இது புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இதை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கலையா, இது ரஷ்யா கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்களே அப்படிங்கிறது போல் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது போல் இன்னும் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து ரஷ்யா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டது அனலிஸ்ட் தரப்புலேருந்து. இதுதான், அதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் உக்ரைன் தரப்புலேருந்து. அவங்க தரப்புலேருந்து எதுவுமே பேச மாட்டுறாங்க, கமுக்கமாக காரியத்தை சாதிச்சுட்டு செஞ்சு விட்டு போயிடுறாங்க. அதுவும் இப்போ களத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் முன்னேற்றம் ஆல்ரெடி இந்த நுவா இருக்குது, இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. டீப் ஸ்டேட் மேப் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது பல இடங்கள்லையும் அப்படியே முன்னேற்றம், பல ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், பல பகுதிகளில் பல ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், மர வரிசைகளாக இருக்கும், கூடுதலாக எல்லாத்தையும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புலேருந்து இந்த ப்ரக்ரஸ்க்கு மேலே லொசுவட்ஸ்காக்கு கீழே அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா, அது கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வாட்டர் ரவுண்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 100லேருந்து 200 உக்ரைனோட வீரர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டு வருது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உக்ரைனியன்ஸ் இவாக்குவேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. உக்ரைன்ஸ் அங்கே இருக்கிறவங்கள பாதுகாப்பாக இவாக்குவேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ரஷ்ய தரப்பில் நாங்கள் அணை கட்டியாச்சுங்க அப்படிங்கிறாங்க. இருதரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே அரசியல் ஆராய்ஞ்சு முடிவெடுத்துக்கலாம். இங்கே மட்டும் கிடையாது, இந்த டீப் ஸ்டேட் மேப்பில் ரெட் கலரில் போட்டு ஸ்ட்ரைப் காட்டியிருக்குல்ல, அதெல்லாம் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ரிப்போர்ட்டில், அதாவது இது வந்து ஒரு நாள் முன்ன பின்ன டிலே இருக்கலாம் இவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டில். பட் ஆனால் நேற்றுக்கு 21ஆம் ரிப்போர்ட் பண்ணப்பட்டதுக்கும் 22ஆம் ரிப்போர்ட் பண்ணப்பட்டதுக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம், ஸோ இதை வச்சு தான் சொல்கிறோம் பெருமளவில் பல பகுதிகள் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அந்த நியூயார்க் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பெட்டாலியன் வந்து சுற்றி வளைச்சாச்சுங்க. ஆனால் அதாவது இங்கே ஒரு ஃபோர்ஸ் நிற்குது, கீழேருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்துக்கிறாங்க, அப்படியே இப்படி லாக் பண்ணியிருக்கிறாங்க, 2 பெட்டாலியன் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த 2 பெட்டாலியன் உக்ரைனோட பெட்டாலியன்லாம் சூப்பர் ஹீரோஸ் இல்லையா, ஸோ அதனால் யார் வந்தாலும் அடிச்சு துரத்திட்டு அப்படியே மேலே பறந்து போயிடுவாங்களா, இல்லை அந்த அணை கட்டி தடுத்து ரஷ்யாவெல்லாம் திருப்பி ரஷ்யாக்கே துரத்தி அடிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். உக்ரைன் தரப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது களத்தில். ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சரி, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பொறுத்த வரைக்கும் சரி, யூஏவி ஃபோர்ஸ் கமாண்டரை பொறுத்த வரைக்கும் சரி, கிளியராக அட்வான்டேஜ் வந்து உக்ரைனுக்கு தான் இருக்குது. எந்த இடத்துலையும் தோக்குற மாதிரி தெரியல, கிளியர் அட்வான்டேஜ் உக்ரைன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்லாவா உக்ரைன் தான் ஜெயிப்பாங்க என்றைக்குமே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.